ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கமல் சார் நடிப்புல தக் லைஃப், சரி கமல் சார் மட்டும் சொல்லக்கூடாது, கமல் சார் மற்றும் சிலம்பரசன் டிஆர் அவர்கள் 2 பேரோட நடிப்புல பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா லெவல்ல எங்கெங்க ப்ரொமோட் பண்ண முடியுமோ லூக் அண்ட் கார்னர்ஸ் போயிட்டு டீம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசணும். வாங்க ஜனனி பேசலாம். நீங்களே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கான இதை வந்து நீங்களே கொடுத்துட்டீங்க. அப்படியா? இப்போ தக் லைஃப் பாத்தீங்கன்னா கமல் சார் படம், மோஸ்டா கமல் சார் படம்னா கமல் சார் படம் அவ்வளவுதான். அது கூட யாரு இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களால ஷைன் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. பட் இந்த படம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, அந்த மாதிரி கேரக்டர் யாரும் பண்ணல இல்லையா? அது அந்த மாதிரி நடக்கவே இல்லைல்ல. இல்ல ஒண்ணு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் இருக்காது கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ரைட்டர் யாரும் பண்ணல. கமல் சார் படம்னா அவர் தான் மெயினா இருப்பாரு. அவருக்கு ஈக்குவலான கேரக்டர் யாரும் இது வரைக்கும் ஸ்பேஸ் கொடுக்கல. விக்ரம்ல இருந்து தான் சேஞ்ச் ஓவர் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிம்புக்கு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு சிம்பு பார்க்க முடியுது. அண்ட் அவருக்கான போர்ஷன்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கும் போதும் அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமா சிம்புவோட படம் மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆடியன்ஸ்ல. உண்மை, நான் உண்மையிலே சொல்றேன். நான் வந்து நியூட்ரலா தனுஷ் படமும் பார்ப்பேன், சிம்பு படமும் பார்ப்பேன். நான் டெஃபினட்டா சிம்புவோட டைகாட் ஃபேன் கிடையாது. சிம்பு நடித்த நல்ல படங்கள் எனக்கு பிடிக்கும், விண்ணை தாண்டவர் மாதிரி நல்ல படங்கள் பிடிக்கும். பட் இந்த படத்துல அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிம்பு வித்தியாசமா தெரியுது. இது வரைக்கும் பார்க்காத சிம்பு. அவர் அக்ரெசிவா நிறைய நடிச்சிருக்காரு. பட் அந்த லாஸ்ட்ல அந்த கத்துறதா இருக்கட்டும், அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இது வரைக்கும் நான் சிம்பு அந்த மாதிரி பார்க்கல. நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸும் ஃபீல் பண்றாங்க. நீங்க சொன்ன அதே தான். கமல் சார் படத்துல இன்னொரு கேரக்டர், இவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னா எஸ்டிஆருக்கு வந்து ஓகே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கும்பா அப்படின்னு பார்த்தா ட்ரெயிலர்ல டாமினேட் பண்ணதே அவர் தான். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் ட்ரெயிலர் இவ்வளவு ரீச் ஆச்சு. ஏன்னா கமல் சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த ட்ரெயிலர்ல வித்தியாசமா இருந்தது சிம்புவோட கதாபாத்திரம் தான். அப்கோர்ஸ் அப்புறம் கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும் இருக்கிற அந்த அஃபேர் மாதிரியான ஒரு லிங்க், அதுவும் எனக்கு என்ன புரியல. பட் ஓகே, கமிங் பேக் டு சிம்பு. நீங்க அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்களா? ஆடியோ லான்ச் அபிராமி வந்து ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்றாங்க. கமல் சார் பேர் சொல்றாங்க, மணி சார் பேர் சொல்றாங்க, யார் பேர் சொல்றாங்க. பட் சிம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து அடங்கவே இல்லை. அது எல்லாருக்குமே ஷாக். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக சிம்புக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் வருத்தமே அதான். இவ்வளோ நல்ல ஃபேன் பேஸ் வச்சுட்டு இந்த மனுஷன் ஏன் தொடர்ந்து படம் பண்ண மாட்டாரு? ஒரு பிரேக் கொடுக்கும், ஒரு கம்பேக் கொடுப்பாரு, மறுபடியும் பிரேக் கொடுக்கும். இப்பயும் சிம்புக்கு அதான் மாநாடு மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் தொடர்ந்து நடிப்பார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் நமக்கும் தெரியல. அவருக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் அமைஞ்சு அதை டேக் ஆஃப் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கலாம். இப்பவே பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல வந்து தான் நம்ம அதை தாங்க ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம், ரஜினி ஃபேன் டக்குன்னு வரமாட்டேது பாருங்களேன், தேசிங்க பெரியசாமி. அந்த படம் ஹை பட்ஜெட் ஃபிலிம். இன்ஃபேக்ட் அதை தான் ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் பண்ண வேண்டியது. 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் கமல் சார் விளக்கம் கொடுத்தாரு, எங்களுக்கு வந்து சிம்பு உள்ள வரணும், ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பிரச்சனையாச்சு, கமிட்டான துல்கர், ஜெயம் ரவி அவங்கலாம் வரலன்ட்டாங்க, அதனால சிம்பு உள்ள எடுத்துட்டாங்க. ஸோ பட் எனிவேஸ், பட் ஓவராலா பாத்தீங்கன்னா சிம்புக்கு ஒரு பக்காவான கம்பேக். இதை தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டாரோட எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு இதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஒரு பிரேக் விடுவாரோ, அடுத்து என்ன படம் இல்ல, ஏன்னா அடுத்து வந்து சொல்லிட்டாங்கல்ல, என்ன டிராகன் டைரக்டர் அவர் வந்து அடுத்த படம் பண்றாரு. அப்படியே சேம் காம்போ. அதான் அந்த டிராகன்ல ஹீரோனா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் டக்குன்னு தமிழ்நாட்டில் ஃபேன் பேஸ் பயங்கரமா ஆயிடுச்சு. அவங்க தான் சிம்புக்கு பேரா பண்றாங்க. சந்தானம் அதில் நடிக்கிறாரு. ஸோ அந்த காம்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் ஓகே, சிம்பு அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பின்னாடி கை கட்டிருக்கிற மாதிரி ப்ராப்பர்பா. இப்படி ஒரு கேரக்டர் தான் சிம்பு நடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேசிங் பெருசாக படம் இருக்கு, அது இல்லாமல் அடுத்த படமும் இருக்கு. ஸோ 49, 50, 51 சொல்லி 3 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட விட்டுட்டாங்க. ஸோ சிம்பு இந்த தடவை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் சாங்ஸ், அவருக்கான ஒரு சாங்கே வந்து மாறா ஓ மாறா. அந்த சாங் 9 பாடல்களும் ஹிட் தான், நான் ஒத்துக்கணும். ஆஸ் ரஜினி ஃபேன் நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே அந்த ஆல்பம் ஜூ பாக்ஸ் பாட்டு பாத்தீங்கன்னா ஹிட், ட்ரெய்லர் ஹிட்,
இப்போதைக்கு ப்ரொமோஷன் செம்ம பீக்கில் போயிட்டு இருக்கு. 9 பாட்டுமே ஒரு பெரிய வைப் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களில் பாடல்களில் ஐ மீன் தக் லைஃப் பாடல் வந்து செம்ம ஹிட். அது வந்து த்ரிஷா வர்ற பாட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலும் அது ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஜிங்கிச்சா வந்து பெரிய ஹிட் இல்லையா, அப்புறம் விண்வெளி நாயகாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஓமாரா வந்து பெரிய ஹிட், ஒரு பக்கா ரேப்பு. அதில் சிம்புவோடைய குட்டி குட்டி விஷுவல்ஸ் அந்த ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதான் நான் இது சிம்பு படமா அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு அந்த ஷார்ட்ஸ். ஸோ செமையாக இருக்கு சாங், பார்க்கலாம். எனக்கு அந்த இந்த டவுட் முதல்ல இருந்தே இருக்கு. ஒன்று ரைட்டிங்கில் மணிசாருக்கு வந்து அந்த பழக்கம் எப்பவுமே இருக்குன்னு வச்சுங்களேன். அது ரீசன்ட் டைமில் அவர் மல்டி ஸ்டார்ஸ் வச்சு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் ரைட்டிங் ஸ்டைலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் ஹீரோ இல்லாமல் ஸ்ட்ராங்கான இன்னொரு கேரக்டரை சைடில் பில்ட் பண்ணி வர்றது. அஃப்கோர்ஸ் மக்களுடைய ரசனை மாறிடுச்சு. அப்படிங்கும்போது சிம்புக்குன்னு ஒரு தனி சாங் அது சூப்பராக இருக்குது, பார்க்கணும் ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாங் பர்டிகுலர்லி நிறைய பேர் ஏஆர்எம்என் ஃபேன்ஸ் இப்படி ஒரு வெர்சடைலா கொடுத்திருக்காரு இந்த ஆல்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ராப் சாங் அத நிறையவே பண்ணியிருக்காரு அவரோட ஆல்பம்ஸ்ல. இருந்தாலும் வந்து யங் ஜெனரேஷன் அவங்கள வச்சு இப்படி ஒரு சாங் கொடுத்திருக்காரு. இது ஒரு மாஸ் கம்பேக் சொல்லிட்டு ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஏஆர்எம்என்காக ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவரோட ஆல்பம் இப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாமா, இப்போ வரைக்கும் அவரு இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷனுக்கான சாங் கொடுத்துட்டே தான் இருக்காரு. எந்தெந்த படம் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தா வெந்து தெரிந்திருக்காருல, அந்த பாட்டு என்ன ஹிட், அது செம்ம ஹிட்ல. இதே சிம்புக்கு ஒரு பண்ண ஒரு பாட்டு, நீங்க வேற ஒரு கேரக்டருக்கு பாடுற மாதிரி அந்த பாட்டு வரும். ஸோ ஏஆர் சார் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா தக் லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருச்சு, பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ தெரியலைங்க, அது படம் வந்தாதான் தெரியும். எனக்கு ஒரு மிக்சட் ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஆமா, ஏன்னா எனக்கு நெருடலா போறது ஒரே ஒரு விஷயம் தான், அஃபேரை உள்ள வச்சிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. நான் நினைச்சேன் அந்த சிங்கிச்சா அவர்கள் அந்த இதுல வருவாங்கல்ல அந்த பாலிவுட் ஹீரோயின், அவங்க தான் சிம்பு ஹீரோன்னு நினைச்சேன். பட் மணி சார் ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லிட்டாரு அவங்க அந்த ஒரு பாட்டுக்கு தான் வருவாங்க போல இருக்கு. அப்போ சிம்பு த்ரிஷா பேர் தான். சிம்பு த்ரிஷா பேர்னால நம்ம எல்லாருக்குமே வினயதாண்டி வருவாய் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ நடுவில் கமல் சாரும் த்ரிஷாவும் ரொமான்ஸ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ், கமல் சார் தூக்கி வளர்க்குற பையன் அவருடைய லவ்வரை வந்து இல்லை கைண்ட் ஆஃப் ஒரு பேரை வந்து கமல் சார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. அது எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. கைண்ட் ஆஃப் ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான ஒரு அஃபேர் கைண்ட் ஆஃப் ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி தோணுது எனக்கு. ஒருவேளை அது ஸ்ட்ராங்கா உள்ள இருந்துச்சுன்னா அது நெகட்டிவா போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் மணிரத்னம் சாரோட இதுல வந்து எனக்கு தெரியல, ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி இல்லாம இல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி இருக்குங்க. அவர் படங்கள்ல அஃபேர் அதிகமாவே இருக்கும். அக்னி நட்சத்திரத்துல அஃபேர் தான், 2 பொண்டாட்டி கதை கரெக்டா. பிளஸ் நீங்க இப்போ ரீசெண்டா வந்து செக்கச்சிவந்த வான படத்துல அரவிந்த் சாமிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும். அது அவர் ரைட்டிங் ஸ்டைல், அது மற்ற படங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் கமல், சிம்பு, த்ரிஷான்னு சொல்லி அதுவும் வளர்ப்பு பையன், அந்த அஃபேர் எப்படி செட் ஆகும்னு தெரியல. எனக்கு படம் பார்த்தாலும் தெரியும், பார்த்து வச்சு நான் சொல்றேன். அந்த சாங்ல பாத்தீங்கன்னா கமல் சார் இருக்காங்க, அபிராமி மேமும் இருக்காங்க, த்ரிஷா, சிம்பு அண்ட் நீங்க சொன்ன அந்த ஆக்ட்ரஸ் சானியா மல்ஹோத்ரா எல்லாருமே இருக்காங்க. சோ நான் நினைச்சேன் ஒருவேளை அபிராமி மேம் கேரக்டர் வந்து கொஞ்சம் தான் வர மாதிரி இருக்கும் மூவில அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படியும் இல்ல, இந்த அப்படி இல்ல, அவங்கதான் ஒய்ஃப். அதாங்க தெரியலங்க, எனக்கு 2 விஷயம் புரியுதுங்க. அதாவது நாயகன் டச் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது கமல் சாரோடைய ஒன்லைன். எனக்கு இந்த ஒரு விஷயம், நான் எனக்கு கமல் சார் ஃபேன்ஸை ஏத்துப்பாங்க, பொதுவாகவே ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கமல் சார் அவரே தனக்கான கதையை எழுதி நடிக்கும் பொழுது அந்த படங்கள் நிறைய ஒர்க் அவுட் ஆனதே இருக்கு. எப்போ அவர் வந்து இன்னொரு டைரக்டருடைய படங்கள் நடிக்கிறாரோ அந்த படம் எல்லாமே ஹிட்டு. அது வந்து இந்தியனா இருக்கட்டும், வேட்டையாடு விளையாடவா இருக்கட்டும், அப்புறம் பாபநாசமா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய ஹிட். அதுக்கப்புறம் விக்ரம் சொல்லவே தேவையில்லை. அவர் ஒரு சின்ன ஒரு நாட்டு கொடுத்தாலும் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா லோகேஷ். பட் இந்த படத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. கமல் சார் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒன்லைன் கொடுத்துருக்காராம். ஆமா, அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு படத்துல. மணி சாரும் அவங்க கிட்ட ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. நான் நிறைய ஜேர்னல் யோசித்தேன், ஆனா அவர் தான் கதை கொடுத்தாரு. தம்பி வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு.
எனக்கு நம்ம கமல் சார் வந்து அவர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒர்க் அவுட் ஆகலாம், நான் தப்பே சொல்ல. பட் கமல் சார் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து முழுக்க இன்னொரு டைரக்டரில் கையில் அவர் உள்ளே வந்தார்னா அவரை வேற மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. பட் இப்போயும் நான் சொல்கிறேன், தக் லைஃப் வந்து பெரிய ஹிட் ஆகலாம். எனக்கு என்னமோ இந்த ரைட்டிங் படம் பார்த்தா தான் எனக்கு முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஓகே, ஆனா நீங்க சொன்னது வந்து கமல் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏன்னா அப்படி சொன்னீங்க. நான் இது மட்டும் சொல்லுங்க. கமல் சார் அவரே தனக்கு கதை எழுதி ஸ்கிரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ண படங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிக்குங்க, கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அவர் வந்து இன்டலெக்சுவலா படம் பண்ணுவார். பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு, தியேட்டர் ஆடியன்ஸுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆனதே இல்லை. அப்படி ஒர்க் அவுட் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடும், விக்ரம் தான், நடுவில் பாபநாசம். ஏன்னா அது அவர் இன்டர்ஃபியர் அதிகமாக இல்லை, மொத்தமாக முழுக்க அவங்க பண்ணாங்க. அப்போதானே ஒரு புது கேரக்டரை பார்க்க முடியும். கரெக்டாக நான் சொல்றது. இப்போ நீங்கள் இதில் நாயகனுடைய சைல்டு இருக்கா? நாயகன் இருக்கு. அஃப்கோர்ஸ் மணி சார் பண்ண செக்கச்சிவந்தவானம் படத்தினுடைய ஒரு பிளாட் உள்ள இருக்கு. ஸோ நாயகன் செக்கச்சிவந்தவானம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உள்ள படம் வித்தியாசமா இருக்கலாம், இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படிதான் தோணுது. சரி, அதுதான் நானும் நியூட்ரலா இருந்து சொல்றேன். என்னன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சீக்வென்ஸ் மட்டும் நமக்கு ஷேர் பண்ணிடலாம், என்னன்னு தெரியல. ஆனா படம் பார்த்தா இது இருக்கா இல்ல ஏதோ ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வரைக்கும் தக் லைஃப்க்கு நல்ல ஹைப் இருக்கு. ட்ரெய்லர் ஹிட்டு, சிம்பு கேரக்டர் ஹிட்டு, சாங்ஸ் ஹிட்டு. எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது அப்படி ஒரு அப்டேட் வருமா அதை பற்றியும் பேசுவோம்.